படிப்பது சுகமே அப்படின்ற இந்த ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வே இறையன்பு அவர்களால் எழுதப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த புக்குன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 100 பக்கங்கள் கொண்ட 125 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். இதோட விலை வந்து ₹100. இதோடைய பதிப்பகம் பார்த்திங்கன்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பதிப்பகம் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் வெளிவந்தது 2004. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 2025 21வது எடிஷன் வந்து வெளியிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்கு. இதோடைய தனித்தன்மையை பார்த்தீங்கன்னா முழுக்க மாணவர்களுக்காக மட்டும்தான் வந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். எப்படி வந்து எக்ஸாம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், அவங்களோட வாசிப்பு எப்படி இருக்கும், அவங்க எப்படி எந்த வேலை படிக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாரு. 2004 இப்படி ஒரு சூப்பரான ஒரு புக்கை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. இப்போ வரைக்கும் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து முக்கியமாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வாங்கி படித்து பார்க்கணும். எக்ஸாம்ஸ் அப்படின்றது ஒரு பாரமாக, அது ஒரு கஷ்டமாக இல்லாமல் அது ஒரு சுகமான ஒரு அனுபவமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவங்களோட வாசிப்பு வந்து ஒரு பேரனுபவமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ட்ரிக்ஸு எப்படிலாம் வந்து அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், குறுக்கு வழிகளெல்லாம் யூஸ் பண்ணாமல் நேர் வழியை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்றத பற்றியும் இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்பார். நான் வந்து நிறைய முறை வந்து வே இறையன்பு சாரை அவருடைய ஸ்பீச் கேட்டிருக்கேன். அவர் அதை கோர்வையாக பேசியிருப்பார். அந்த மாதிரி தான் இருக்கும். அவரோட புத்தகங்களும் அதே சாயலில் தான் இருந்திருக்கும். மாணவர்கள் எடுத்தோடனே இதை படித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்தந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆவாங்க. ஆனால் ஒரு 2-3 டைம் இந்த வந்து நீங்கள் படிக்க வந்து உங்களுக்கே வந்து அவருடைய என்ன சொல்ல வர்றாருன்றது நல்லாவே புரிய வரும். அவரே சொல்லியிருப்பார், இந்த புக்கை நீங்கள் ஒரு முறை படிக்கிறதோடு விடாமல் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கணும். அது வந்து முக்கியமாக வந்து நீங்கள் அடிக்கோடிட்டோ ஹைலைட் பண்ணியோ அதோடைய உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. வே இறையன்பு சார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-70 புத்தகம் கிட்ட எழுதியிருப்பார். பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எடுத்து சொல்லலாம் அப்படின்றத பற்றிலாம் வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாரு. அது மாதிரி நீங்கள் மாணவர்கள் வந்து எப்படி வாசிக்கணும், வாசிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நின்றக்கூடாது. அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றத பற்றியும், வாசிப்பு வந்து எவ்வளவு அழகானது அப்படின்றத பற்றியும், ரொம்ப ஒரு லவ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத பற்றியும், அந்த வாசிப்போட முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருப்பார். நம்மளாருக்கும் தெரியும் பாரதிதாசனுடைய 2 வீடு அப்படின்றது ஒரு நூல். அதே மாதிரி குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார் பாரதிதாசன். நம்ம வந்து எதாவது ஒன்றை படிக்கிறதோட விட்டுறக்கூடாது. இது ஒன்று படித்தோன்னா அது ஒன்று படிக்கணும். ஸோ கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பார். அது மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக படுது, இல்லை நம்மளால் வந்து அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தொய்வான நிலை ஏற்படும் பொழுது பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். ஆபிரகாம் லிங்கன் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு லைஃப்பில் வந்து நம்ம படுறதுலாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு சிறிய தன்மையில் கொண்டு போய் பார்க்குற வகையான ஒரு மனப்பாங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆபிரகாம் லிங்கன் கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷம் கஷ்டப்பட்டு தொடர் தோல்விகளை வந்து சந்திச்சிருப்பார். அதையும் இந்த புத்தகத்தில் வந்து மேற்கோள் காட்டிருப்பார். அந்தந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷமாக வந்து தோல்விகள் மட்டுமே, என்னென்ன தோல்விகள்னு சொல்லிட்டு அவர் வந்து வரிசையாக லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பார். அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக வந்து ஆவார் ஆபிரகாம் லிங்கன். இந்த மாதிரி நிறையா பேருடைய வாழ்க்கை வரலாறுகள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனில் வந்து இருக்கும். எப்படின்னா ஒரு குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டப்பந்தயத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா குதிரைகளும் கடிவாளம் கட்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தரோட குதிரை மட்டும் கடிவாளமே இல்லாமல் வந்து ரேஸில் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கடிவாளமே இல்லாத குதிரை தான் வந்து முதல் பரிசு வந்து பெறுது. சில பேர் வந்து கூப்பிட்டு அவங்கள கேட்கும்போது, எப்படி என்ன மாதிரி ட்ரிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கடிவாளம் கட்டி வந்து என்னோடய இதை வந்து நான் பிரேக் பண்ண விரும்பலை. ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஓடுறது வந்து ஒரு சுகமானது, அது ஒரு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அதோடைய காது கிட்டக்க போயிட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த குதிரையை விட்டுறவர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டியாக நினைக்காம அந்த ஓட்டுறது வந்து ஒரு சுகமாக நினச்சதுனால தான் வந்து அதனால் வந்து முதல் பரிசு வந்து பெற முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த குதிரை ஓட்டுறவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த படிக்கிற விஷயத்துலையும் எக்ஸாம்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு ரேஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பிடிச்சி பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸை நோக்கி போவீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு மார்க்குக்காக வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த புத்தகத்தை தாண்டி நீங்கள் போக மாட்டீங்க. அதே இது நீங்கள் கற்றுக்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் படிக்கும்போது அந்த புத்தகத்தை தாண்டி வந்து வெளியில் உள்ள மற்ற சில நூல்கள், மூல நூல்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தேடி படிக்க ஆரம்பிப்பீங்க. அன்றாட வாழ்க்கையில் வர இந்த நியூஸ் பேப்பரில் உள்ள சில நியூஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடப்புத்தகம் கூட வந்து நம்ம லிங்க் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் உங்களுடைய கொஷின் பேப்பர் அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெக்னிக்கலாக அணுகணும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ராப்பராக படிக்கிறது, இந்த டைம் கொடுத்து படிக்கிறது அப்படின்றது எல்லாமே சொல்லியிருப்பார். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி வந்து இது பண்ணுறது, வைவா வந்து எப்படி வந்து அணுகிறது எல்லாத்தை பற்றியும் வந்து கொஞ்சம் வந்து விலாவறியவே சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தில். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா
பெற்றோர்களுடைய பங்களிப்பு, ஒரு மாணவனுடைய பங்களிப்பு, ஒரு ஆசிரியருடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இந்த சொசைட்டிக்கு வந்து என்னென்ன பங்களிப்புகள் இந்த படிப்புக்காக தரணுன்றதை பற்றி வந்து கடைசியாக வந்து சொல்லியிருப்பார். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாணவர்களும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களும் இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக ஒருவரை வாய்ச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறப்பான அந்த ரிசல்ட் வந்து அவங்களால எதிர்பார்க்க முடியும். இந்த புத்தகத்துடைய மையக்கரு இதான் சொல்லுது, ஒரு மாணவன் வந்து எப்படி வந்து எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணணும், அதில் உள்ள சிக்கல்களை பற்றியும் அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் பற்றியும் எப்படிலாம் இருக்குன்னு, அந்த கட்டமைப்பு எப்படிலாம் இருக்குன்றதை பற்றியும் தான் அந்த புக்கில் சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம்னா என்ன, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போவும் நீங்கள் வந்து படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் இல்லைனா படிக்கவே கஷ்டப்படுற ஒரு மாணவர்கள் வந்து இந்த புக்கை படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து புதுசாக தான் தெரியும். அவங்க வந்து இதை படித்து பார்த்துட்டு அவங்க எக்ஸாமில் மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்லேயே வந்து அவங்கள வந்து சஸ்டெயின் பண்ணி மேலும் மேலும் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து அவங்களால காட்ட முடியும். இதான் அந்த ஒரு புக்குடைய ஒரு சின்ன ஒரு சம்மரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல ஒரு புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.